ஏய் ஃபியூச்சர்ல லைஃபே ஷேர் பண்ணிக்க போறோம். ஆஃப்டர் ஆல் ரூம் ஷேர் பண்ணிக்க கூடாதா? உன் கூட இருந்தா நான் கொஞ்சம் பொறுப்பா இருப்பேன். அதான் உனக்கே என்ன திருத்துறக்கு ஈஸியா இருக்கும்ல. என்ன சொல்ற? ஆ? ம்? எப்படியோ நம்ம ஆசைப்பட்டது நடந்துருச்சு. ம். அ, அ, ம். நாங்களும் கும்பிடுவோம்ல. ஐயா, வணக்கம்யா. ஐயோ, பார்க்கறாளே. அப்பா பிள்ளையரப்பா, எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும். ஓரா ஓரா. வாவ், நைஸ் ஹோம். எருமா மாடு, செருப்பு கூட கழட்டாம தான் உள்ள வருவியா? சாரி. டேய், ஏய், சும்மா எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே இருக்காத. ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வெளியே பையன் செருப்பு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தான் தப்பா நினைப்பான். அதனாலதான் உள்ள எடுத்து வச்சேன். புரியுதா? எனக்கும் அறிவு இருக்குமா? எவன் என்ன நினைச்சா எனக்கு என்னடா மயிறு? நான் யாருன்னு எனக்கு தெரியும். சீ, தூக்கிட்டு போய் வெளிய போடு. என்ன திட்டுறா? நம்ம ஒன்று சொல்லிடக்கூடாதே, உடனே உங்களுக்கு பொத்துட்டு வருமே. சுதா, நீயே எப்போ பார்த்தாலும் ரகடாவே இருக்க. கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல. எனக்கு ஒரு பொண்ணோட ரூம் ஷேர் பண்ண போற மாதிரியே இல்லை. ஏதோ சிங்கத்தோடையும் புலியோட கொகையை ஷேர் பண்ண போற மாதிரியே இருக்கு. அடுத்த ஜென்மத்துல நீ பொண்ணா பிறந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணிப்பாரு, அப்புறம் தெரியும் ஏன் என் முகத்துல சிரிப்பே இருக்க மாட்டேங்குதுன்னு. ஓ சாரி, அப்ப நான் தான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்ல. நான் இல்லைன்னா நீ ஹாப்பியா இருப்ப, அப்படிதானே? இத பாரு, நான் இப்படித்தான். இஷ்டம் இருந்தா நீ என் கூட இரு, இல்லைன்னா நீயே என்னை விட்டு போயிட்டே இரு. நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். சும்மா கதை விடாதடி, எனக்கு தெரியும் நீ யாருன்னு. நீ என் மேல கோவப்படுற, அவ்வளவுதான். மத்தபடி உனக்கு என் மேல அன்பு இல்லாமலாம் இல்ல. நான் மட்டும் உன்னை விட்டு போனேன்னு வச்சுக்கவேன், 24 மணி நேரத்துல நீ பைத்தியமே ஆயிருவ. என்ன கரெக்டா? நான் மேல கோவத்தை காட்டுறதே இந்த உலகத்தில் என்ன புரிஞ்சுக்க ஒருத்தனாச்சும் இருக்காங்கிற தைரியத்துல தான். நான் ஏன் உன்னை லவ் பண்றேன் தெரியுமா? ஏன்? ஒரு பொண்ணா யார் சப்போர்ட் இல்லாம இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு கிவ் அப் பண்ணாம கெத்தா இருக்க பாத்தியா? அதுதான், அதனாலதான் உன்னை லவ் பண்றேன். சத்தியமா சொல்றேன், அளவுக்குலாம் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. நிஜமா? I love you. ஆயிருச்சு. உன் லக்கேஜ் அங்க வச்சுக்கோ. தெளிவுதான். சரிங்க மேடம், டைம் கிடைக்கும்போது ரொமான்ஸை அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வயசான காலத்தில் அது கிடைக்காம கஷ்டப்படுவீங்க. வயசான காலத்துல எனக்கு ரொமான்ஸ் எல்லாம் தேவையில்ல, லவ் இருந்தா போதும். லவ் தானே, கட்டிட்டா போச்சு. சரி, வீட்டுக்கு வந்திருக்கேன், காஃபி டீ எதுவும் இல்லையா? டீ காஃபி தானே, கொடுத்துட்டா போச்சு. அவளே லவ் தானே, இப்ப காட்டுற மாதிரி. கிச்சன்ல லவ் கட்டிடுமா? நீ என்ன கேட்ட, காஃபியா டீயா? டீ காஃபி எதுனாலும் ஓகே தான். நீ என்னத்தையோ போட்டு குடி, எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா. டீ தூள் இங்க இருக்கு, சக்கரை அங்க இருக்கு, சரியா? ஏய், என்ன போட சொல்ற? ஏன் போட்ட என்ன தப்பு? போட்டா என்ன தப்பா? ஒரு பையனை போய் டீ போட சொல்ற? நீ என்ன மாமியார் வீட்டு விருந்துக்கா வந்திருக்க? உன்னை உட்கார வச்சு நான் சேவை செய்ய? நீ ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துரத்தி விட்டாங்கன்னு இருக்க இடம் இல்லாம என்கிட்ட வந்திருக்க? ஒழுங்கா நான் சொல்ற வேலையை செஞ்சுட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல நீ சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்லயே போய் படு. பிளாட்ஃபார்மா? ஏய் நில்றி. ஏய் உனதான்
என்ன பழி வாங்க உனக்கு சான்ஸ் கிடைச்சிருன்னு என்ன வச்சு செய்யறல நீ. மூட்டு போய் டீ போடுறா. மூடிட்டு போறதா? சரி, சுகர் அதிகமாவா கம்மியாவா? மீடியமா. எல்லாம் என் தலையெழுத்து. இவங்கிட்ட வந்து இந்த வேலையை நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. Cheers. வந்துட்டேன். நல்லா இருக்கு. சுதா, தேங்க்ஸ். என்ன என்னடா டீய போட சொன்னா பாயசத்தை போட்டு வச்சிருக்க? சக்கரை இருக்குன்றதுக்காக டீல இப்படிதான் எல்லாத்தையும் கொட்டி வைப்பியா? ஏய், உனக்கு டீ போறதே பெரிய விஷயம், இதுல குறை வேற சொல்லிட்டு இருக்க. டீ டீ மாதிரி இருக்கணும். இப்படி உன் மூஞ்சி மாதிரி கன்றாவியா இருந்தா குறை தான் சொல்லுவாங்க. இரு இரு, இப்ப என்ன டீல சக்கரை அதிகமா இருக்கு அவ்வளவுதானே? இப்ப பாரு, அத காமி. என்ன பண்ண போற? காமி காமி. பைத்தியம், பைத்தியக்கார நாயே. இப்ப எதுக்கு டீல தண்ணி ஊத்துன? இப்ப குடிச்சு பாரு, சக்கரையே இருக்காது. எப்படி குடிச்சு பாரு. எனக்கு இந்த டீ எல்லாம் வேண்டாம், எனக்கு ஓன் டீ கொடு. என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம தான் அதை குடிச்சாகணுமா? கேவலமாக இருக்கு. கர்மா இஸ் பூமராங். மெதுவாக ஆரம்பம். சுதா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். இதுக்கு பேர் லிவிங் ரிலேஷன்ஷிப் இல்லைல்ல? ஏன் சாருக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப்னா பிடிக்காதோ? சீச்சி, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது கேவலம். நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க யாராச்சும் அந்த மாதிரி வாழ்வாங்களா? அம்மா அப்பாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஒரு வீட்டில் குடும்ப நடத்துறதுலாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஹலோ, நம்ம இருக்கிறது கூட கிட்டத்தட்ட லிவிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். உனக்கு பிடிக்கலனா வெளியே போ. ஏன்னா அப்ப நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏய் சுதா, நான் அப்படி சொல்லல. நில்லுடி. ஏய் சுதா, ஏய் சுதா, கதவு தோற. ஏய், நான் அப்படி சொல்லலடி. கதவு தோற. எனக்கு ஓகே தான். ஏய் சுதா, சுதா. லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கேவலமா கழுவி கழுவி ஊத்திருக்கேன். ஆனா நானே இப்போ லிவிங்ல இருக்கேன்னு நினைக்கும் போது கேவலமா இருக்கு. ஆனா ரொம்ப கேவலமா இல்ல. ராம், என்ன? டீ கிளாஸ கழுவும் போது அப்படியே சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தை சேர்த்து கழுவிரு. பாத்திரமா? நான் கழுவணுமா? ஆமா. அடியே, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? மூட்டு கழுவுடா. எதுக்கு நான் இங்க வந்தனா? இதுக்கு பேசாம நான் பிளாட்ஃபார்ம்லயே தூங்கிருக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்து கொத்த அடிமை ஆயிட்டேன். ஏய் சுதா, உனக்கு கால் வருது பாரு. யாருன்னு பாரு. அப்பா வீடியோ கால் பண்றாரு. நான் வேணா அட்டெண்ட் பண்ணவா? ஏய், அட்டெண்ட் பண்ணாத. அதுக்கு நீ கத்துற? நான் போனை கீழே கீழே போட்டிருப்பேன். அப்பா கால் பண்றாரு, கத்தி கித்தி தொலைச்சிடாத, அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு. அட்டெண்ட் பண்ணாதாடி நான் பேசுனது கேட்கும். அதான் அட்டெண்ட். சொல்லுங்கப்பா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஒழுங்கா வேலைக்கெல்லாம் போறியாமா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கமா. இங்க உனக்கு எல்லாம் அங்க சௌகரியமா இருக்கா? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க? எனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லப்பா. சரிம்மா, உடம்ப பாத்துக்கோ. நல்ல சத்தான பொருளா வாங்கி சாப்பிடணும். என்ன? சரிங்கப்பா. இருமா, நான் அம்மாட்ட கொடுக்குறேன். வேண்டாம்ப்பா, நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன். அம்மா போன் எடுத்தா வைக்கவே வைக்காது. நான் அப்புறமா பேசிக்கிறேன். சரிம்மா, நீ சொல்றது சரிதான். பார்த்து பத்திரமா இருந்துக்குமா. எதுனாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. என்ன? சரிம்மா, வச்சிடுறேன். லூசு, எதுக்குடி எனக்குள்ள பார்த்த? உங்க அப்பானா உனக்கு அவ்வளவு பயமா? எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதுல்ல. அவருக்கு நீயும் நானும் மட்டும் இப்படி ஒன்னா இருக்கிறது தெரிஞ்சது, அவ்வளவுதான் தேடி வந்து ஒரே வெட்டு.
அப்புறம் நம்ம 2 பேரும் சொர்க்கத்துல தான் மீட் பண்ணுவோம். ஏய் சும்மா சீன் போடாதடி. யாரு சீன் போட்டா? இப்படிதான் என் சொந்தக்கார பொண்ணுன்னு லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுச்சு. அதுக்கு எங்க அப்பா சொந்தக்காரங்க இன்னும் 4-5 பேர் ஓடி போனவங்களை தேடி கண்டுபிடிச்சு துடிக்க வெட்டி கொண்டாங்க. வெட்டுனாங்களா? அதுக்காக எங்க அப்பா 4 வருஷம் ஜெயில கூட இருந்துட்டு வந்தாரு. சொந்தக்கார பொண்ணுக்கே இந்த நிலைமைனா அவரு வர வாங்கி தவம் வாங்கி பெத்த ஒரே ஒரு பொண்ணு நான் மட்டும் லவ் பண்றது அவருக்கு தெரிஞ்சது உன்னை சும்மா விடுவார் நினைக்கிற? தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ? பையன் நல்ல பையனா இருந்தாலும் விட்டுவாரா? எங்க அப்பா கிட்ட லவ்னு சொன்னா பேச்சே கிடையாது, வீச்சு தான். ஏண்டி இவ்வளவு நாளா என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்ல? சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? விட்டுட்டு போயிருப்பியா? ஆஹா. அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்னடா பயம்? அதான் நீ இருக்கியே. ஏன் உனக்கு பயமா இருக்கா? என்னடா இப்படி பாக்குற? உனக்கு பயமா இருந்தா இப்பவே ஓடி போயிரு, கதவு திறந்துதான் இருக்கு. ஹேய் ரொம்ப பண்ணாத. என் கூட இருந்தா என்னோட நீ தான் ஹாப்பியா இருப்ப. ஓஹோ, பாப்போம் நீ எப்படி என்ன ஹாப்பியா பாத்துக்கிறேன்னு. சரி, நான் கறிக்கடைக்கு போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு சரியா? அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்ரூமே சேர்த்து கழுவிரு. என்னது பாத்ரூம் கழுவணுமா? நான் விளையாடுறியா? ஏண்டா இப்பதான் என்ன நல்லா பாத்துப்பேன்னு சொன்ன, எனக்கா பாத்ரூம் கூட கழுவ மாட்டியா? நல்லா பாத்துப்பேன்னா ஒன்னு மட்டும் தான் நல்லா பாத்துப்பேன்னு அர்த்தம். உன் வீட்டு பாத்ரூம் எல்லாம் நல்லா பாத்துப்பேன்னு சொல்லவே இல்ல, புரியுதா? நீ பாத்ரூம் ஒன்னாடி. இப்போ உனக்கு பாத்ரூம் கழுவ விருப்பம் இருக்கா இல்லையா நீங்க யாரும் கேட்கல. பாத்ரூம் கழுவுன்னு சொல்றேன். தேவையில்லாம பேசி உடம்ப வீணா புண்ணாக்கிக்காத. மைண்ட் இட். ஏய் இதுதான் அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பா? பேசாம நீ பிளாட்ஃபார்ம்ல இருந்திருக்கலாம்டா. தூ தங்கச்சி, என்ன? நம்ம கடைக்கு யாரோ இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கம்மா. என்ன சொல்றீங்க? நம்ம கடை இன்டர்வியூக்கா? அட ஆமாமா. இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் வளரலையே. எந்த யூடியூப் சேனல் கேட்டீங்களா? அட யூடியூப் இல்லம்மா, நம்ம கடைக்கு வேலை கட்டி இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. என்னண்ணா சொல்றீங்க? நம்ம கடைக்கு வேலைக்கா? நம்மளே இங்க வேலையில உட்காந்துருக்கோம். யார் வந்திருக்கா? வாங்க போலாம். ஏய் இருமா, முத இன்டர்வியூ எடுக்க போற, நல்லா கெத்தா HR மாதிரி வர வேணாமா? கெத்து என்னம்மா நீனு? இப்ப பாருங்கண்ணே. எப்படிண்ணே, ஓகேவா? ஓகேம்மா, சூப்பர். வாங்க வாங்க. தோ இவர்தாம்மா. டேய் ராம், நீயா? ஹே ஹாய், நான் தான். வரவா? வரேன். ராம், உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் என் கரியர்ல விளையாடாதன்னு. ஹே லூசே, நான் எங்க விளையாடுறேன்? நான் நிஜமா தான் வேலை கேட்டு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். வீட்டுல நீ இல்லாம போர் அடிக்குது, அதான் உன் கூட சேர்ந்து ஜாலியா வேலை பார்க்கலான்னு வந்திருக்கேன். எப்படி தங்கச்சி, யாருமா இவரு? தெரிஞ்சவரா? இந்த ரத்த பூமியில வந்து ஜாலியா வந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன கட்டிக்க போறவன? கட்டிக்க போறவரா? நான் தான். தங்கச்சிய கட்டிக்க போற அதிர்ஷ்டசாலி நீங்க தானா? எஸ் நான் தான். சூப்பர் தலைவா, நீங்க இங்க வேலை செஞ்சீங்கன்னா தரமா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. சும்மா இருங்கண்ணே. டேய், நீ தேவையில்லாம விளையாண்டு இருக்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஒழுங்கா ஓடிடு. ஹே பைத்தியம், நான் வேலை இல்லாம இருக்கேன், நீ சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம இருக்க. நீ ஏன் நம்ம கம்பெனில என்ன சேர்த்துக்க கூடாது? அப்படின்னு என்ன சேர்த்துக்கிட்டேன்னா நான் உன்னை பார்த்துப்பேன், நீ என்ன பார்த்துப்ப, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கம்பெனியை பார்த்துப்போம். நான் சீரியஸா தான் வேலை கேட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு வெளியே 12,000 15,000 தான் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ எனக்கு அதை விட எக்ஸ்ட்ரா தர மாட்ட? நீ படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இது கிடையாது. அப்போ நீ படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை இதுவா? நல்லா இருக்கே உன் நியாயம். எது பேசினாலும் நியாயமா பேசணும். மத்தவங்க உன் கறிக்கடையை கம்மியா நினைச்சது போய் இப்ப நீயே உன் கறிக்கடையை கம்மியா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு இந்த கறிக்கடையை பிடிக்கும், எனக்கு உன்னை பிடிக்கும், அவ்வளவுதான். மரியாதை என்ன வேலைக்கு சேர்த்துக்கோ. டேய்,
நான் உன் லவ்வர். நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஹேய், அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நான்லாம் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிப்பேன். சரி வராது ராம். கண்டிப்பா சரிப்பட்டு வரும். ஏங்க சரிப்பட்டு வரான்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லு பாப்போம். அப்படி நீ சரிப்பட்டு வரான்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் சொன்னீனா இப்பவே நான் அந்த இடத்த விட்டு போயிடுறேன். Tell me, come on. தங்கச்சி என்னம்மா யோசிக்கிற? வேலைக்கு சேர்த்துக்கிருவோம். நம்மளும் 4 பேர்த்த வேலைக்கு சேர்த்தா தானே அடுத்த லெவலுக்கு போக முடியும். கரெக்டா சொன்னீங்க. கேட்டுக்கோ. நல்லா கேட்டுக்கோ ராம். லவ் வேற, பிசினஸ் வேற. நான் இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். வீட்ல இருக்கிற மாதிரி இங்க இருக்க மாட்டேன். ஒழுங்கா வேலை செய்யல, வேலையை விட்டு துரத்திடுவேன். ஜாக்கிரதை. அப்ப நான் அப்பாயிண்டடா? எனக்கு மட்டும் வேலையை கத்து கொடுத்து பாரு. அப்ப தெரியும் நான் யாருன்னு. வெல்கம் டு கறிக்கடை. கை கொடு. கமான். அண்ணா நீங்க. அன்புடன் வருக.